அத்தகு பொருள் ஒன்றுமில்லையும் அத்திரத்தின் மடி தொழிந்து சனங்கள் வெக்குறு பக்கமா கையால் எழுத திருப்பாசனம் திருமுக பாசனம் வேற திருப்பாசனம் திருமுக பாசனம் நாலவாய் பெருமானை எழுத திருப்பாசனம் ஞானசம்பந்த பெருமான் தன் கையால் எழுது. அதனால அதுல ஒரு தோத்திர கருத்துக்களோ சாத்திர கருத்துக்களும் இல்ல இருக்குது. அதனால அந்த சேலத்து அம்மா வந்து நம்மகிட்ட நீங்க தோத்திர கருத்து சிவஞானப்படி சித்தாந்த கருத்து சாத்திர கருத்து சொல்றவங்க அவங்க ஒரு சொற்பொழி கொடுக்கணும். அந்த சேலம் சித்திரான வரமா நம்ம சொன்னாங்க. தமிழர்கள் கொள்கை என்ன? உண்டு என்பதும் இல்லை என்பது. அதாங்க அத்தகு பொருள் உண்டும் இல்லை. மத்தி நாட்டிதான் மயக்கம். அந்த மயக்கத்துல உண்டு சாமி உண்டு போல இருந்து ஆனா இல்லை, இருக்குது போல இருந்து ஆனா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தமிழர்களிடத்திலே போய் ஞானசம்பந்த பெருமான் என்றார் என்ன பண்ணாரா? அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டான். சொல்லுது கேட்டீங்களா? என்னையா பண்ணாங்க? அவங்க சொன்னையே போயிட்டாரு, உண்டில்லான்னு பண்ணிட்டாரு. ரெண்டு சொல்லி ஒன்னா ஆகிட்டாங்க. சொந்த ஞாபகம்